சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து நம்ம புனித பைபிள், பழைய ஏற்பாடு, யோபு அதிகாரம் 30 பார்க்க போறோம். ஸோ இதுவரைக்கும் வந்தது பார்த்தீங்கன்னா, யோபு அனைத்தையும் இழந்துட்டாரு. உடல் ஆரோக்கியமும் போயிடுச்சு. எனக்கு ஏன் சாவு வரல அப்படின்ட்டு ஒரு இதுல புலம்பிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் போன அதிகாரம் 29ல வந்து, நான் ஒரு காலத்துல எப்படியெல்லாம் இருந்தேன், என்னை பார்த்தா எல்லாம் நடுங்குவாங்க. ஸோ இது சில வாத்தியார்கள் இப்ப கூட சொல்லுவாங்க. நான் அதாவது வாத்தியாருடைய ஒய்ஃப் ஒருத்தவங்க சொன்னாங்க. சார் போனாருன்னா அப்படியே பசங்களாம் நடுங்குவாங்க. அப்ப அவர் என்ன மனுஷனா இல்ல பேயா? அப்படியா இருக்கணும் இல்லையா? அது மாதிரி சைக்கோக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி மனைவி நம்மளை பார்த்தா நடுங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இவர் சொல்றாரு, என்னை பார்த்தா அப்படிலாம் பயப்படுவாங்க, அநியாயக்காரங்க பல்லெல்லாம் புடுங்குவேன். ஆனா இப்ப என் நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கறதுதான் இந்த அதிகாரம். அதை படி sister. இப்போதோ என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோடே வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன். விருத்தாப்பியத்தினாலே பலனற்று போன அவர்கள் கைகளில் எனக்கு என்ன உதவி இருந்தது? குறைச்சலினாலும் பசியினாலும் அவர்கள் வாடி வெகுநாளாய் வாழும் வெறுமையுமான அந்தரவெளிக்கு ஓடிப்போய் செடிகளுக்குள் இருக்கிற தழைகளை பிடுங்குவார்கள். காட்டுப்பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமாயிருந்தது. அவர்கள் மனுஷரின் நடுவிலிருந்து துரத்தப்பட்டார்கள். கள்ளனை துரத்துவது போல கள்ளன் கள்ளன் என்று அவர்களை துரத்தி விட்டார்கள். அவர்கள் பள்ளத்தாக்குகளின் வெடிப்புகளிலும் பூமியின் கெபிகளிலும் கண்மலைகளிலும் போய் குடியிருந்தார்கள். செடிகளுக்குள்ளிருந்து கதறி காஞ்சொரிகளின் கீழ் ஒதுங்கினார்கள். அவர்கள் மூடரின் மக்களும் நீசரின் பிள்ளைகளும் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்களுமாய் இருந்தார்கள். ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியும் ஆனேன். என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாதிருக்கிறார்கள். நான் கட்டின கட்டை அவர் அவிழ்த்து என்னை சிறுமைப்படுத்தினபடியினால் அவர்களும் கடிவாளத்தை என் முகத்துக்கு முன்பாக உதறிவிட்டார்கள். வலது பாரிசத்தில் வாலிபர் எழும்பி என் கால்களை தவறி விழ பண்ணி தங்கள் கேடான வழிகளை எனக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஓகே சிஸ்டர். இப்ப பாத்தீங்கன்னா அதுதான். சோ அப்படி இருந்த நான் இன்னைக்கு இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்றாங்க, இளைஞர்கள். ஆனா இவங்களுடைய அப்பாவை நாம் என்னுடைய ஆட்டு மந்தை மாட்டு மந்தை இடத்துல மட்டும் இல்ல, அது பாதுகாக்கிறதுக்கு நாய் கட்டி வைப்போம் பாருங்க, அங்க கூட அவங்கள வைக்கிறதுக்கு தகுதியற்றவர்களாக அவங்க இருந்தாங்க. அங்க வைக்கிறது கூட நான் அருவருப்பு வெக்கமா இருக்கும் எனக்கு. அவங்களுக்கும் அங்க கூட அவங்களை அனுமதிக்க முடியுமான்ட்டு அவ்வளவு கேவலமா இருந்தாங்க அப்படிங்கிற. ஆனா இன்னைக்கு அவர்களுக்கு நான் அருவருப்பாய் இருக்கிறேன். இதுதான் பெரிய விஷயம். அப்ப அவங்க வயதாகி பலனற்று இருக்கும்போது அவங்கள வச்சு நான் என்ன பண்றது? என்ன உதவி இருக்குது அவங்களால? ஏன்னா அவங்களே குறைச்சல்லையும் பசியிலையும் வாடிட்டு இருக்கிறாங்க. சோ ஒரு எங்கேயாவது அந்த குப்பை பொறுக்கி பழைக்கிறவங்களா இருக்காங்களா, அதுதான் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த வேலையில வேற என்னத்தை அவங்க போய் பொறுக்க முடியும் இல்லையா? சோ அப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய மெசேஜ் ஒண்ணு ஒளிஞ்சிருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஏளனப்படுத்தும் பொழுது திரும்ப நம்மளுடைய இது வந்து ஒரே பிறவில நடக்கிற மாதிரி இருக்குது. பட் ஜென்ரலா அப்படி நடக்காது. பட் மேபி ரேரா நடக்கலாம். பட் ஆனா அடுத்தடுத்த ஜென்மத்துல அது நடக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த குப்பை பொறுக்கி பிழைக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையே ரொம்ப கொடூரமான வாழ்க்கை தான். திடீர்னு அரசாங்கம் அந்த இடத்துல பில்டிங் கட்டணும்னு நினைச்சதுன்னா ஏதாவது பொய் வழக்கு போட்டெல்லாம் துரத்துறது. இப்ப கூட ஒரு சகோதரி வந்து இன்டர்வியூ எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. எந்த நேரம் வேணாலும் துரத்துவாங்க. இது ராஜாக்கள் காலத்திலயுமே கூட அவங்க ஏதோ ஒரு பாவம் செய்தவர்களால ஒதுக்கி வச்சிருவாங்க ஊருக்குள்ள. அது அப்படியே தொடருது. அப்ப அவர்களை அது வந்து அவங்க செய்த பாவத்திற்கு அவங்க தண்டனை அனுபவித்தால் கூட அவர்களை ஏளனமா பார்த்ததுக்கு தான் இவருக்கு இப்ப தண்டனை. எப்படி தண்டனை? அதை விட கீழான நிலை. அவர்களே அருவருக்கிற நிலைக்கு அவர் தள்ளப்படுறாரு. உடம்பெல்லாம் வியாதி அளவுக்கு வந்துட்டாரு. சோ அப்ப எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் பாருங்க. அதுக்குதான் ஆத்மான்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாதுன்றார் கடவுள். ஆத்மாவை பார்க்கும்போதே இந்த ஆத்மா ஒரு பிச்சைக்காரன் வந்தா கூட இது டக்குனு ராஜாவா இருந்திருக்குமோ அப்படி யோசிப்போம். அதாவது என்ன ஆட்டம் ஆடினதுனால பணம் இதா பிறந்துச்சுன்றது ஒண்ணு.
அதுக்கும் மேல ஆரம்பத்துல ஒரு பக்கவாதானம் படைக்கிறாரு எல்லாருமே. ஒரு கிறிஸ்தவ சகோதரர் சொல்றாரு, இவரா என்னங்க இவ்வளவு கஷ்டமான உலகத்தை கடவுள் படிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்கிறேன். ஆதாம நல்லா தானே படிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆதாம மட்டும் இல்ல, எல்லாருமே ஆரம்பத்துல முதல் ஜென்மம் இந்த பூமிக்கு வரும்போது நல்லாதான் இருப்போம். முதல்ல இது சொர்க்கமா இருக்கும். சொர்க்கத்துக்கு எல்லாரும் வரமாட்டாங்க. சொர்க்கத்திற்கு வந்தாலும் சரி, 2500 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமான பிறகுதான் பூமியிலே பிறக்கிறாங்கன்னா கூட முதல் ஜென்மம் நல்லாதான் இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஆட்டம் ஆடி அதுக்கான தண்டனை வர வரதான் அனைத்தையும் இழக்கிறாங்க. அது முதல் ஜென்மம் பரந்தாமத்துல இருந்து நேரம் வந்ததுனால அவங்க நல்லா இருப்பாங்க. ஆமா, கடவுள் எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புறாரு, சீர் கொடுத்து அனுப்புறாரு. போன அதிகாரத்துல பார்த்தோம் இல்லையா, அப்ப கொடுத்த சீர் இருந்தா நல்லா இருக்கும். இப்ப சீரா கொடுக்குறாரு. சூப்பர்ல, பொண்ணுக்கு தானே சீர் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. வரும்போதே எடுத்துட்டு வரா. அது வந்து சம்பாதிக்கிறது கிடையாது, வரும்போதே எடுத்துட்டு வரா. அது அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, பிறக்கும் பொழுதே அவளுக்கு உரிமையானது அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க செய்யற பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த பிறவிகள்ல கஷ்டப்படுறாங்க. இப்போ இவர் 7 செஞ்சிருப்பாரு, அப்போ அந்த நாய் கட்டுற இடத்துல கூட வைக்க முடியாதுன்னா அப்ப எவ்வளவு பரிகாசம் பண்ணிருப்பாரு. இப்ப அவங்க அது பதில் ரிட்டர்ன் வருது நமக்கு, கர்மா எதிர்வினையாகுது. ஆமா, கரெக்ட். சோ மனுஷர் நடுவுல இருந்தவங்க துரத்தப்பட்டாங்க, பள்ளத்தாக்குல ஒளிஞ்சிட்டு வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம். ஏதோ ஒரு நாடுல வந்து பாத்தீங்கன்னா அது அது பாலைவனம். அந்த பாலைவனத்துக்குள்ள ஏதோ ஒரு கொகைக்குள்ள இருந்து வாழறாங்க. மண்ணு மேட்டிலே மலை மாதிரி இருக்கு, அதுக்குள்ள கொகையை குறைஞ்சு. ஆச்சரியமா இருக்குது. அதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை இல்லையா? அது ஒரு தண்டனை தானே அது. அதே மாதிரி செடிக்குள்ள கதறி காஞ்சொரிகளின் கீழ் ஒதுங்கினார்கள்னு வருது. காஞ்சி போன செடிகள் அந்த செத்தைகள்லாம் இருக்கும்ல, அதுக்கு இடையில. அப்ப அவங்க முட்டாளாக இருந்தாங்க, முட்டாள் மக்களாக, நீசரின் பிள்ளை, அனைத்தையும் இழந்தவனுடைய பிள்ளையா இருந்தாங்க, தேசத்தினால் விரட்டி அடிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க என்னை பார்த்து பழமொழி பேசுற மாதிரி ஆயிடுச்சு. இவனை யோபு மாதிரி உன் வாழ்க்கை ஆயிட போகுதுடா அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி ஒரு பழமொழி ஆயிட்டேன் நானு. என்னை அருவருத்து என்னை விட்டு ஓடி போயிடுறாங்க. என் முகத்தை பார்த்தா துப்புறது கூட அவங்க கூச்சப்பட மாட்டாங்க. ஒரு அருவருப்பான விஷயத்த பார்த்தா துப்புறா மாதிரி என்னை பார்த்தா துப்புறாங்க. ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன் அதுதான் உங்க நண்பர்கள் கேட்பாங்க. எங்க இப்ப கூப்பிட்டு பாப்போம், வேலைக்காரங்க வராங்களா பாப்போம், அப்ப என்ன ஆட்டம் ஆடணுன்றதான் சொல்லாம சொல்லிருப்பாங்க. அகங்காரத்துல ஆடினதுக்கு தான் இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பா. அப்ப அது 11ல இருந்து படிங்க சிஸ்டர். நான் கட்டின கட்டை அவர் அவிழ்த்து என்னை சிறுமைப்படுத்தினபடியால் அவர்களும் கடிவாளத்தை என் முகத்துக்கு முன்பாக உதறிவிட்டார்கள். வலது பாரிசத்தில் வாலிபர் எழும்பி என் கால்களை தவறி விழ பண்ணி தங்கள் கேடான வழிகளை எனக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறார்கள். என் பாதையை கெடுத்து என் ஆபத்தை வர்த்திக்க பண்ணுகிறார்கள். அதற்கு அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்கள் தேவையில்லை. பெரிதான திறப்பு உண்டாக்கி தாங்கள் கெடுத்த வழியில் திரண்டு வருகிறார்கள் போல இருக்கு. பயங்கரங்கள் கரெக்ட் தானே? பயங்கரங்கள் என் மேல் திரும்பி வருகிறது. அவைகள் காற்றை போல என் ஆத்மாவை பின்தொடர்கிறது. என் சுகவாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போயிற்று. ஆகையால் இப்போது என் ஆத்மா என்னில் முறிந்து போயிற்று. உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று. அது என் அங்கியின் கழுத்துப்பட்டையை போல என்னை சுற்றி கொண்டது. சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாது இருக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாராமுகமாயிருக்கிறீர். என் மேல் கொடூரமுள்ளவராக மாறினீர். உம்முடைய கரத்தின் வல்லமையினால் என்னை விரோதிக்கிறீர். நீர் என்னை தூக்கி என்னை காற்றிலே பறக்கவிட்டு என்னை பயத்தினால் உருகி போக பண்ணுகிறீர். சகல ஜீவாத்மாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாவரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பீர் என்று அறிவேன். ஆனாலும் நான் யாதொருவனை அவன் ஆபத்திலே தவிக்க பண்ணினதும், துன்னாளை கண்டவனுக்காக நான் அழாதிருந்ததும், எளியவனுக்காக என் ஆத்மா வியாகுலப்படாதிருந்ததும் உண்டானால்,
அவர் என் மனுவுக்கு இடங்கொடாமல் எனக்கு விரோதமாய் தமது கையை நீட்டுவாராக. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. வெளிச்சத்தை வரப்பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. என் குடல்கள் கொதித்து அமராதிருக்கிறது. உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது. வெயில் படாதிருந்தும் நான் கருகருத்து திரிகிறேன். நான் சபையிலிருந்து எழுந்திருக்கும் போது அலறுகிறேன். நான் மலைப்பாம்புகளுக்கு சகோதரனும் கோட்டான்களுக்கு தோழனுமானேன். என் தோல் என் மேல் கருத்து போயிற்று. என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று. என் ஜுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறின. பயங்கரமான எச்சரிக்கை இந்த யோபுடைய வாழ்க்கை. ஏன்னா ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கணவன் இறந்துட்டு அவங்க வாழ்க்கை அப்படியே திரும்பி போயிடும். டக்குன்னு எல்லாரும் விட்டுருவாங்க. அது வரைக்கும் அன்பா இருந்தவங்களும் டக்கு டக்குன்னு உதறிட்டு போறதெல்லாம் நடக்கும். ஸோ அதே மாதிரி அப்பா அம்மா இருந்தாலும் திடீர்னு சொத்தை அபகரிப்பாங்க. இவ்வளவு நாள் இப்படிதானே அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சாங்க அப்படின்லாம் தோணும். ஸோ இது நடக்கும் எல்லாருக்குமே அப்படிங்கிறது தான் இங்க ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்படுது. அத நான் கட்டின கட்டை அவர் அவிழ்த்து என்னை சிறுமைப்படுத்தினதினால் அவங்களும் கடிவாளத்தை என் முகத்துக்கு முன்பாக உதறி விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அதாவது வீட்டை கட்டுறது எல்லாமே இந்த கட்டை அவர் அவுத்து விட்டார். அது ஒரு கட்டுனால ஒரு ஒன்னா இருக்கிறது. இப்ப ஒரு விறகை கட்டி வச்சிருந்தாங்கன்னா அதை அவுத்து விட்டா சர்ன்னு சரிஞ்சு விழுந்துடும் இல்லையா? அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை சர்ன்னு சரிஞ்சு விழுது. சோ என்னை சோ அதனால கடவுள் என்னுடைய கட்டை அவிழ்த்ததுனால சிறுமைப்படுத்தினதுனால அவங்களும் கடிவாளத்தை என் முகத்துக்கு முன்பாக உதறி விட்டார்கள். சோ வாய்க்கு கடிவாளத்தை போடு அப்படின்னுவாங்க இல்லையா? சோ கடிவாளத்தை தூக்கி வாய்க்கு வந்ததை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அந்த மாதிரி கடவுள் என்னை இப்படி விட்டுட்டாரு. எல்லாருமே அப்படித்தானே சொல்லுவாங்க இல்லையா? ஒன்ஸ் போயிட்டாங்கன்னா கடவுள் விட்டுட்டாரு அப்படின்னுவாங்க. அப்ப ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் என்னை தாக்குது. அதான் காலில் இடறி விழ பண்ணுது அப்படின்றது. சோ அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா என்னை தாக்குறதுக்காக வந்த ஒரு சேனை மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ எனக்கு தப்பிக்க முடியாத மாதிரி வழியை ஃபுல்லா அடைச்சிட்டு என்னை அழிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அவர்களுக்கு மற்றவர்களுடைய உதவி கூட தேவையில்லை. ஏன்னா நான் என்னால எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நிலையில இருக்கிறாங்க. சோ அவங்க நினைச்சதை என்ன வேணாலும் பண்ற மாதிரி இருக்கிறேன் என்னுடைய நிலைமை. அவங்க என்னை தாக்கும்போது அவங்கள என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, தடுக்க கூட முடியாது. சோ அதனால முன்னோக்கி என்னை இடிச்சு தள்ளுறாங்க அப்படின்ட்டு இது வேற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வருது. இன்னும் அது ஈஸியாக இருக்குது. சோ அந்த வழி எல்லா வழியும் திறந்துட்டாங்க என்னை அட்டாக் பண்றதுக்காக. ஆனா அவரை தப்பிக்கிறதுக்கு விடாத மாதிரி இருக்கிறாங்க. அதனால பயங்கரங்கள் என் மேல வந்துகிட்டு இருக்குது காட்டுற மாதிரி. அதனால நான் எப்பவுமே ஒரு பயத்திலேயே இருக்கிறேன். என்னுடைய மரியாதை எங்க போச்சுன்னே தெரியல. காற்று மாதிரி மேகம் மாதிரி கடந்து போயிடுச்சு. ஆக்சுவலா துக்கம் வந்தா அது ஒரு பாசிங் கிளவுட், மேகம் மாதிரி போயிடும்னுவாங்க. ஆனா இவருக்கு சுகத்தின் நாட்கள் அப்படி ஆயிடுச்சுன்று. வயதான காலத்துல அந்த இதை நினைச்சு பார்த்துக்க வேண்டியதுதான். ஒரு காலத்துல நான் அப்படி வாழ்ந்தேன் அப்படின்ட்டு. அது துக்கத்தை வேற கொடுக்கும். அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, நீங்க இனி கலியுகத்தின் இறுதியில இருக்கிறீங்க, சொர்க்கத்தில் சுகமா இருந்தீங்க, இப்ப அனைத்தையும் இழந்துட்டீங்க. காரணம் உடல்ன்ற உணர்வுல காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துல விழுந்துட்டீங்க. அங்க ஆத்மான்ற உணர்வுல இருந்தோம். உயிர் அது புறமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கினால்தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம். அந்த ஆத்மான்னு ஆத்மாவின் தந்தை பரமபிதாவை அவரை தான் சிவன் அல்லான்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். அவர் இருக்கக்கூடிய இடம் செம்பொன் நிறமான ஒளி உலகம். இதுதான் பரந்தாமம், பரலோகம், ஹர்ஷு இப்படி எல்லாம் ஒவ்வொரு மதத்திலும் சொல்றாங்க. சோ இந்த செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எதுக்கு நினைக்கிறேன்? நான் அதை அடைய போறேன். எதை இழந்தேனோ அதை அடைய போறேன். சோ இந்த விஷயம் ஞாபகம் இருக்கும்.
அப்ப இங்க வந்து நான் அப்படிலாம் இருந்தேனே, இப்ப இப்படி இருக்கிறேனே, இது கூட ஒரு விதத்துல ஞானம் தான். அப்படி இருந்த நாம இன்னைக்கு அனைத்தையும் இழந்திருக்கிறோம். அதனால இதை பார்க்காதீங்க. இனி இங்க ஒரு பிறவி நீங்க எடுக்கணுமா? அதுதான் அவரு எனக்கு மரணம் வரமாட்டேங்குதே வரமாட்டேங்குதேன்றார். சோ அப்ப கடவுள் சொல்ற உயிரோடு இருந்துகிட்டு இறந்த நிலையில் இருங்கள். இல்லையா? ஆல்ரெடி இறந்துட்டேன். அப்ப யாரு என்ன இல்லையா? அந்த பழைய நினைவுகள் தானே உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்குது. நான் இப்படி இருந்தேன், இப்படி பண்ணிட்டாங்களே. செத்துட்டேனே புரிஞ்சுக்கோங்கன்றார். இப்ப போக போற சொர்க்கத்தை மட்டும் நினைங்கள். இப்ப அந்த ஆனந்தத்தில் இப்ப இருக்கிற துக்கம் உங்களுக்கு துக்கமாகவே தெரியாது. அதுதான் உங்க துக்கத்தின் நாட்கள் சுகமாக மாறும். இறைவனின் நினைவிலும் இந்த ஞானத்தின் நினைவிலும் இருந்தார். அப்ப ஒரு பெரிய விஷயம் அப்ப இந்த வலி எப்ப வருது? அந்த நானுங்கிற அகங்காரம், தேகன்ற உணர்வுல வருது. செத்து போயிட்டேன் ஒரு ஜடம். போனத்தை பார்த்து சிரிச்சா அது என்ன கவலைப்பட போகுது? அல்லது அழுதா கூட தான் என்ன கவலைப்பட போகுது? அந்த மாதிரி இருக்கு சொல்றார் கடவுள். சோ என்னுடைய வசதிகள் எல்லாம் போயிடுச்சு. மேகம் மாதிரி அடிச்சிட்டு போயிடுச்சு. அமெரிக்காவில ஐயோ தங்க கோட்டையை காணுண்டான்னு எலான் மஸ்க் சொல்ற மாதிரி காணாம போயிடுச்சு எல்லாம். அதனால இப்ப என் ஆத்மாவே என்னில் முறிந்து போயிடுச்சு. சோ என்னுடைய வாழ்க்கை சீக்கிரமா முடிய போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால தினம் தினம் நான் வந்து துடிக்கிறேன். உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. இந்த கொரோனா வந்தப்ப மிடில் கிளாஸ், ஏழைகள் எல்லாரோட நிலைமையும் நொந்து போயிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாடாது அரசாங்கமே வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொல்லுது. வந்தா அரெஸ்ட் பண்ணுது, அடிக்கிறாங்க. அடிக்கலாம் செஞ்சாங்க ஆரம்பத்துல. எவ்வளவு பெரிய கொடுமை அனுபவிச்சாங்க. இரவுல வந்து என்னுடைய எலும்புகள் அப்படி ஒரு வலியை கொடுக்குது. சோ இதெல்லாம் வந்து என்னென்ன வியாதி இல்ல இப்ப பெரும்பாலும் மூட்டு வலி உள்ளவங்களுக்கு எல்லாம் நைட்டும் வலி இருக்கும். எந்த வியாதினாலுமே நைட்டு தான் ஜாஸ்தியாகும். படுத்துட்டு இருக்கும் போதே வலிக்குது. அதான் கொடுமை. ஓய்வு நிம்மதின்ட்டு படுத்தா அங்கேயுமே வலிக்குதுன்னா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குது. சோ அப்ப ஒரு ஓய்வு கொஞ்சம் வலி இல்லாத கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டேங்குதே. இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் பெயின் கில்லர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கடைசி நேரத்துல கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, ஆஸ்பத்திரி இருக்காது. அப்பெல்லாம் என்ன ஆவாங்க இல்லையா? அந்த அல்சர் பேஷண்ட் அது மாத்திரை சாப்பிடலன்னா என்ன ஆகும்? பிபி பேஷண்ட் மாத்திரை சாப்பிடலன்னா என்ன ஆகும்? அப்ப இப்பவே இறைவன் நினைவுல மாத்திரை சாப்பிடுறவங்க நாட்டுல பாதி பேர் டெய்லி ரொட்டீனா சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. பிபி சுகருக்கு அதெல்லாம் விடவே முடியாது. தூக்க மாத்திரை, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெய்லி போட்டாகும். கரெக்ட். புத்திசாலித்தனமா என்ன பண்ணோம்? உலக அழிவு அந்த மாதிரி நிலை வர்றதுக்கு முன்னாடி இறைவன் நினைவிலே இருந்து பாவத்தை எல்லாம் அழிச்சிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடணும். ஏன்னா கடைசி நேரத்துல அது ரொம்ப நரகமாக இருக்கும். அவனுக்கு இப்ப எப்படி இருக்கும் உலகன்றதுக்கு உதாரணம் திருப்பதி கூட்ட நெரிசல்ல டிக்கெட் வாங்க போய் இறந்ததும், கும்பமேளால கூட்ட நெரிசல்ல 2 இடத்துல கும்பமேளாவிலே இறந்தாங்க. அடுத்தது டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல இறந்தாங்க. அப்ப என்னன்னா நான் முன்னாடி போகணும்ன்றதுலதான் எனக்கு கவலையை தவிர எவன் செத்தா எனக்கு கவலை எல்லாம் மேல ஏறிப்போ. இதுதான் மனிதர்களுடைய மனநிலை. ஏன்னா நான் 1000 ரூபாய் செலவு பண்ணி வாங்கி இருக்கிறேன் டிக்கெட்டு. அவங்களுமே ஏழைகள் தான். அவங்களுக்கு அது பெரிய காசு. அப்ப ட்ரெயினை விட்டுறக்கூடாது அப்படிங்கறதா அவங்களுக்கு தோணுது. இறந்தவன் துடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்படி அலையிறதுல இருந்தெல்லாம் கடவுள் காப்பாத்துரு. நீ பாட்டுக்கு என் நினைவுலே வீட்டுல இருந்துகிட்டு எதுக்கு நீ சுத்திட்டு இருக்கிற? பக்தியில தான் அலைய விட்டாங்க. போ சர்ச்சா போ, கோயில் கோயிலா போ, மசூதியா போ, இங்க இருந்து மெக்காவுக்கு போ, இமயமலைக்கு போ, சபரிமலைக்கு போ, ஜெருசலம் போ. அங்கேயா கடவுள் இருக்கிறாரு? நான் இங்கதான் தேடுவது பக்தி. நீங்க தேடினாலும் கண்டடையலாம் முடியாது. கடவுளே வந்தாதான் உண்டு. சரி. நோயின் உக்கிரம் என்னுடைய ட்ரெஸ்ஸே மாத்திடுச்சுன்ற. சோ அந்த உடம்போட ஒட்டிக்குது ட்ரெஸ். அந்த மாதிரி அந்த உடம்புல வந்து ஃபுல்லா ஸ்டீல் கொப்பளம் இதெல்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும்? வேற ட்ரெஸ்ஸும் போடல, வருஷக்கணக்கா இப்படி இருந்தா எப்படி இருக்கும் உடம்பு இல்லையா? அந்த ட்ரெஸ் அப்படி இருக்குது. சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
யோபு அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணாலே அவர் நிர்வாணமா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா அது, அப்படியெல்லாம் அதுல போட்டே இல்லையே, எதுக்குடா இப்படி போட்டிருக்கிறாங்கன்னா அதுல ஒரு இது வரும். மகன் இறந்துட்டாங்க, சொத்தெல்லாம் போயிடுச்சு. அப்ப மனைவி கேட்பான், இன்னுமாடா நீ கடவுளை நம்பிட்டு இருக்கிற அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, நிர்வாணமாக தாயின் கர்ப்பத்தில இருந்து வந்தோம், நிர்வாணமாக போறோம், அல்லது நிர்வாணமாக வந்தோம் நிர்வாணமாக போறோம்னு சொல்லியிருப்பாரு. இவங்க அப்படியே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவ உடனே ஒரு ட்ரெஸ் இல்லாம போயிட்டாரு இப்படி புரிஞ்சுக்கிட்டு போடுறாங்க. இந்த அழகுல பைபிளையோ குர்ஆனையோ எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது, என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போறோம் அப்படின்னு சொல்றதுதான் அவரு நிர்வாணம்னு சொல்லிருக்காரு. அந்த அர்த்தத்துல இது இறைவன் ஞானம் இல்லாட்டினா கூட புரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த லட்சணத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த மாதிரி பாதிரியார்கள் நடத்துறத கேட்டு கிறிஸ்தவர்கள் என்ன புரிஞ்சுக்க முடியும்? அது எல்லா பைபிள் குர்ஆன் எல்லாத்துலயுமே அந்த ஓமையாதான் வசனங்கள்லாம் அப்படித்தானே இருக்கு, எல்லாமே பரிபாஷையா தான் இருக்கு, ஓமையா தான் இருக்கும், டைரக்டா அர்த்தம் எடுத்துக்க முடியாது. கரெக்ட். சோ அவருடைய சக்தியை பயன்படுத்தி என்னுடைய கழுத்தை இறுக்கி போட்டுட்டாரு நான் போட்டிருக்கிற சட்டையினால், அந்த மாதிரி போய் அது ஒட்டிக்கிச்சு அப்படி சொல்றாங்க. சோ சேத்துல கிடக்குறேன் நானு, ஒரு தூசி சாம்பலை விட உயர்ந்தவன் நான் சொல்ல முடியாத நிலையில இருக்கிறேன். சாம்பலோட சாம்பலா. சோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஊர்கள்ல சிலர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிலாம் இருப்பாங்க. குப்பைத்தொட்டில இருந்து எடுத்து சாப்பிடுவாங்க, கிடைக்கிற இடத்துல படுத்துக்குவாங்க. சோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நிலை, தூளுக்கும் சாம்பலுக்கும். அப்ப மற்றவர்கள் அவங்கள பார்க்கும்போது கூட அது ஒரு ஆத்மா என்ன பண்ணிச்சோ அந்த ஒரு கருணை கூட இருக்காது அவங்களுக்கு. உதவி பண்றது பண்ணாது அது வேற விஷயம். பட் அந்த அது ஒரு ஆளாவே நம்ம நினைக்காம கடந்து போறோம் அப்படின்னும் பொழுது நாளைக்கு நமக்கும் அந்த நிலை வரும், அந்த எச்சரிக்கை இருக்கணும். அவர் என்ன பண்ணியிருந்தா அப்படி ஆகியிருக்கும், நான் அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கைக்காக கடவுள் வச்சிருக்கிற மாதிரி கூட அதை புரிஞ்சுக்கலாம். எல்லாம் அதை பார்த்துட்டு அருவருத்துட்டு தான் போவாங்களே தவிர அது உதவி செய்யணும் ஏன் அப்படி இருக்கிறாருன்னு ஒரு பரிதாபப்படுற நிலைமையில இப்ப யாரும் இல்ல. ஆமா, ஏன்னா எல்லாருமே பரிதாப நிலையில இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னாரு சின்ன வயசு ஒரு பட்டிமன்றத்துல, நான் ஏழைக்கு உதவி செய்யணும்ன்றத லட்சியமா வச்சுட்டு வளர்ந்தேன், பெருசான அப்புறம் தான் தெரியுது அந்த ஏழையே நான் தான். அந்த மாதிரி ஆயிடுச்சு உலகம். இப்ப யாருக்கும் உதவி செய்ய முடியாத நிலையிலும் தள்ளப்படுறாங்க, கடைசியில சாப்பாடும் கிடைக்காதுன்ற. சோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப என்னன்னா அந்த நிலைக்கு அவன் எந்த பாவம் செஞ்சு போயிருப்பான், அதை நான் பண்ணக்கூடாதுன்னு வச்சிருந்தா போதும். அவங்களுக்கு உதவி செய்யறது செய்யாத பிரச்சனை இல்ல, உங்களுக்கு நீங்க உதவி செய்யறது இதுதான். அந்த எச்சரிக்கை. அப்ப உன்னை நோக்கி நான் கூப்பிடுறேன், ஆனா அதுதான் சாமி நீ என்ன கல்லா, கண்ணு இல்லையா உனக்கு அப்படின்னு இந்து சாமி படம் எல்லாம் கேட்பாங்க. சோ அதே மாதிரிதான் இவர் கேட்கிறாரு, கெஞ்சி நிக்கிறேன், என்னை பார்க்காதவன் மாதிரி இருக்கிறியே அப்படின்ட்டு கடவுளை பார்த்து கேட்கிறேன். சோ இந்த மாதிரி அழுக்குறல் இதெல்லாம் இருக்கும்போதுதான் அந்த பராசக்தி படம் டைலாக், ஏய் கடவுள் என்னைக்குடா பேசினாரு, அம்பாள் என்னைக்குடா பேசினாள் முட்டாள் அப்படின்னா. சோ அம்பாளும் பேசுவா, கடவுளும் பேசுவாரு. ஆக்சுவலா அந்த படம் எல்லாம் வரும்போது கடவுள் வந்துட்டாரு பூமிக்கு, ஆனா தமிழ்நாட்டுக்கு வரல இந்த ஞானம் அப்ப. சோ என்ன பண்றது, இப்ப வந்துடுச்சே, வந்தும் தானே நாஸ்திகர்களா தானே இருக்கிறாங்க எல்லாருமே. அப்ப கடவுளை சொல்றாரு, என்னை நோக்கி கொடிய மனிதன் மாதிரி மாறிட்டியே, உன்னுடைய பலத்தை கொண்டு என்னை நீ தாக்குறியே, நான் எம்மாத்திரம் இப்படி தாக்கலாமா நீனு அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி இந்துக்கள்ல கூட அழுது நான் பார்த்திருக்கிறேன். ஏதாவது நோய் இவ்வளவு சோதனை கொடுக்குறீங்க, இவ்வளவு சோதிக்கிறாரு கடவுள் அப்படின்னு புலம்புவாங்க. நான் என் மேல கருணையே இல்லையா முருகா உனக்கு அப்படி எல்லாம் அழுவாங்க. சோ ஒரு காத்து அந்த புயல் அப்படி தூக்கி கடாசுது பாருங்க, அந்த மாதிரி புயலை பயன்படுத்தி என்னை நீ தூக்கி கடாசிட்டியே, என்னை தூக்கி காத்துல பறக்க விடுறியே, பயத்துல நடுங்க வைக்கிறியே என்ன அப்படின்னு புலம்புற.
இத கடவுள் என்ன சொல்றாருன்னா, தெரியுது இல்ல, ஏன் இதை நினைக்கிறீங்கன்ற கலியுகத்தை. இன்னைக்கு மனிதர்களுக்கு வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க பைபிள? ஒரு காலத்துல இது நடந்துச்சு அப்படி புரிஞ்சுக்கிறதுனாலதான் அவங்க பாவம் செய்யறாங்க. அவங்களுக்கு தெரியல இது இப்போத்தைய விஷயம், இப்ப நடக்கிற விஷயம், அது சும்மா கற்பனை கதை, கடைசியில நடக்கிற விஷயத்த இப்ப சீக்கிரமா டக்குன்னு அந்த கொரோனா டைம்ல ஒரு தடவை நடந்தது, திரும்ப திரும்ப நடக்கும். இயற்கை சீற்றத்துல எவ்வளவு தமிழ்நாடே மூழ்கிச்சு இல்ல. இப்ப நடக்கிறத முன்னாடியே ப்ராபசி எழுதியிருக்காங்க. தமிழ்நாடே பெரும்பான்மையான இடங்கள் வந்து தண்ணியில மிதந்துச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி எல்லாம் நடந்தது கிடையாது. சோ கிட்ட வருதுன்றத புரிஞ்சுக்கணும். தப்பிக்கணும்னா நீங்க இறைவன் நினைவிலே இருந்தீங்கன்னா தப்பிப்பீங்கன்னு கடவுள் சொல்றாரு. பஞ்ச தத்துவம் கூட உங்களை தாக்காது. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இடத்த விட்டு அன்னைக்குதான் வெளில போயிருப்பீங்க, அதுக்கப்புறம் தான் அங்க நடக்கும். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். சோ சகல ஜீவாத்மாக்களுக்கும் குறிப்பிட்ட தாவரமாகிய மரணத்தை, சோ மரணத்தையே ஒரு செடியா ஒப்பிட்டு சொல்றாங்க. அந்த தாவரத்துக்கு உரமா என்ன போட போற நீனு இல்லையா? ஏன்னா இந்த மரணம் வந்து எல்லோருக்கும் குறிக்கப்பட்டு இருக்குது. சோ அந்த மாதிரி நீ எனக்கு நாள் குறிச்சிட்டேன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து இவருடைய பக்கத்தை, இதெல்லாம் ஓகே, நீ இதெல்லாம் பண்ற, இதெல்லாம் ஓகே, ஆனால் அவர் பக்கத்தை நியாயத்தை சொல்றாரு. நான் யாரையாவது ஆபத்துல விட்டு இருக்கிறேன்னா, இது வந்து திருவருட்பால இதே மாதிரியே வள்ளலார் பேசியிருப்பார். ஒரு பாட்டு, நானு இந்த பாவம் பண்ணனா, அந்த பசியில இருக்கிறவன பட்டினியா விட்டனா, இன்னொருத்தர் மனைவியை கவர்ந்தனா, சிவனடியார் வரும்போது கேலி பண்ணனா, இந்த மாதிரி வரும். சோ அந்த மாதிரிதான் இருக்குது இவருடைய புலம்பல். இப்ப அதை பத்தி தான் அதே மாதிரியே வரும் இவருடைய பேச்சு. நடராஜர் 10 அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுலயும் இப்படிதான் ஒரே புலம்பலா இருக்கும். இப்படி செய்தவனோ அப்படி செய்தவனோ, ஏன் இப்படி நான் ஆயிட்டேன் அப்படின்னு, இதே மாதிரிதான் ஒரு புலம்பலா தான் இருக்கும். மேபி அது இன்ஸ்பயர் ஆகி வள்ளலார் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப யாராவது பலகீனமாகவும் பிரச்சனையிலும் இருக்கும் பொழுது எல்லோரும் அவனை பார்த்து கை கொட்டி சிரிச்சு அவனுக்கு வந்து துக்கத்தை தான் கொடுப்பாங்க. ஆனா நான் அப்படி பண்ணலையே. அதே மாதிரி துன்மார்க்கன் ஒரு துர்கதி அடையிறான், அந்த மாதிரி நிலையில ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்காக நான் அழாம இருந்தேன்னா, எளியவனுக்காக என் ஆத்மா வந்து வியாகுலப்படலையா? வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன்ட்டு அவர் இதைத்தான் மெயினாவே எடுத்துக்கிட்டாரு வள்ளலார். அந்த உருகிறது அப்படிங்கிறது. சோ அப்படி இருந்துச்சுன்னா என்னுடைய அப்ளிகேஷனுக்கு நீ ரிப்ளை பண்ண தேவையில்லை. நான் கொடுக்குற மனுவுக்கு வந்து நீ ஒரு விஷயமா நினைக்க தேவையில்லை, எனக்கு விரோதமா நீ கையை நீட்டு. ஆனா இப்படி எல்லாம் பண்ணலையே சொல்றாரு. மத்தவங்க துக்கத்துல இருக்கும்போது நான் அழுதேனே, ஏழைகளை பார்த்தோடனே அது என் மனசு வந்து அப்படி கஷ்டப்பட்டுச்சே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் இவ்வளவு நல்லது பண்ணனா எனக்கு நல்லது தானே நடக்கணும். இதுதான் பெரிய விஷயம். வள்ளலார் வந்து வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னாரு, சாப்பாடு போட்டாரு, இன்னை வரைக்கும் அணைய அடுப்புலாம் இருக்குது. இப்ப அந்த வள்ளலார் எங்க இருக்காரு? மறுஜன்மம் எடுத்து இதே கஷ்டப்படுற உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாரு. சோ அப்படி செய்தும் ஏன் இப்படி ஆனார்? ஏன்னா உலகமே மோசமாகும் போது அதுல இருக்கிற எல்லாருமே பாவிகளாக மாறுவாங்க. சோ அப்படி இருக்கிற வள்ளலாரே அடுத்த ஜென்மத்துல பிறக்கும் போது பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுவாரு. எல்லாருமே ஸ்ரீ கிருஷ்ணரே, சொர்க்கத்தில் பிறந்த கிருஷ்ணரா இருக்கட்டும், நரகத்தில் பிறந்த இயேசு, நபி, புத்தர், யாரா வேணாலும் இருக்கட்டும், மறுஜன்மம் எடுத்து எல்லாமே இப்ப பாவிகளா தான் இருப்பாங்க. அவங்களை இப்ப பார்த்தா அவங்களா இவங்க அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். சோ அப்ப எனக்கு நன்மை தானே வரணும், அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா எனக்கு எப்படி தீமை வருது? வெளிச்சம் வரும்னு பார்த்துட்டு இருந்தேன், பார்த்தா இருள் வந்திருக்குதே, பிரச்சனை வந்திருக்குதே அப்படின்ற.
சோ எனக்குள்ள அவ்வளவு வலி. அதுல என் குடல்கள் கொதித்து அமராது இருக்கிறது. அது அல்சரை சொல்ற மாதிரியே இருக்கு இல்லையா? அப்ப உபத்திரவ நாட்கள் என் மேல வந்துடுச்சு. தினம் தினம் நான் உபத்திரவத்தை தான் அனுபவிக்கிறேன். வெயில் படாமலே நான் கருத்துட்டேன்ற. இந்த நோய் அப்படி பண்ணி இருக்குது. அந்த நோய் கொப்பளம் வந்து அப்படியே உடஞ்சு பார்த்தா அப்படியே கருப்பாயிடும். நிறைய பேருக்கு முகம் ஃபுல்லா அந்த பிம்பிள்ஸ் வந்து ஒரு சிலருக்கு கொச்ச 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 கொச்சன்னு இருக்கும். அப்படியே அது உடஞ்சு அப்படியே கருப்பாயிடுவாங்க. ஆக்சுவலா அவங்க வெள்ளையாதான் இருந்திருப்பாங்க. ஆனா அது அது அவங்களை கருப்பாக்கிடும். அது மாதிரி நிறைய பசங்களும் இருக்கிறாங்க, பெண்களுமே இருக்கிறாங்க. அப்படியே தடியா ஆயிடும். சோ அந்த மாதிரி உடம்பெல்லாம் கருப்பாயிடுச்சு எனக்குன்ற. சோ நான் ஏந்திரிச்சாலே அலறேன். என்னால அந்த படுக்கை விட்டு ஏந்திரிக்க முடியல. சோ நான் கூப்பிடுறேன், காப்பாத்துங்கன்ட்டு சபையினர் முன்னாடி. ஆனா யாரும் என்ன கண்டுக்கிறது கிடையாது. மலைப்பாம்புகளுக்கு சகோதரனாக, கோட்டான்களுக்கு தோழனா இருக்கிறேன். சோ மலைப்பாம்பு கிட்ட யாராவது போய் உதவி பண்ணுவாங்களா? அந்த மாதிரி இருக்கிறேன். சோ கோட்டான் நைட் எல்லாம் கோட்டான் கிட்ட கூட யாரும் போக மாட்டாங்களே. கோட்டான் பகல்ல கண்ணு தெரியாதுன்னுவாங்க. நைட்டும் தெரியுமான்னு தெரியல. சோ அந்த மாதிரி இருக்கிற மலைப்பாம்பு மாதிரி. சோ மலைப்பாம்பு அதுவும் தனியா தான் இருக்கும், கோட்டானும் தனியா தான் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு யாருமே இல்லை இப்ப. சோ இதுல குள்ள நரிகள் மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு வேற ஒரு ஆஸ்ட்ரிச்னு ஒரு பறவை சொல்றாங்க. சோ என்னுடைய அழுவுறது நரி ஊளையிடுற மாதிரி இருக்குது அப்படி சொல்றாங்க. ரொம்ப அந்த அந்த உடம்பு சரியில்லாம அந்த புலம்பிட்டு இருக்கிறவங்க அந்த வலியில இது பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். தூங்க கூட முடியாது. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களால கூட அந்த மாதிரி எல்லாம் கத்துவாங்க. ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனா கூட அப்படி இருக்கும். சோ என்னுடைய தோல் கருத்து அது அந்த தோலே பிச்சிட்டு வருதுன்ற. அதே மாதிரி உடம்பு அப்படி ஜுரத்துல கொதிக்குது. அடுத்தது சுரமண்டலம், அது ஒரு இசைக்கருவிப்புல இருக்குது. நான் பேசுறது எல்லாமே, அதாவது நான் பாடுறது எல்லாமே இப்ப புலம்பலா இருக்கு. ஒப்பாரியா இருக்கு. ஒப்பாரி இறந்தா ஒப்பாரி இருப்பாங்களா, அதுவா இருக்குது. சோ நான் புல்லாங்குழல் எடுத்து இசை அமைத்தால் அது அழுகிறவர்களுடைய மரணம் ஓலை மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவருடைய நிலைமை சொல்றாரு. சோ இதெல்லாம் ஒரு பெரிய எச்சரிக்கை. சோ இந்த மாதிரி எல்லாம் கடைசியில திரும்புற பக்கம் கண்ணு முன்னாடி நம்ம பார்ப்போம். கடைசினா எப்பவோ இல்லை, இப்ப. ஏன்னா கடவுள் வர்றதே கடைசி 100 வருடத்துலதான். அவரு 89 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் சில வருடங்கள் தான் இருக்குது. கண்ணு முன்னாடி பார்ப்போன்றது இயேசு சொன்னார். ஆனா இயேசு காலத்துல நடக்கல. இப்போ சொல்ற ஞானத்தை எல்லா மதத்தினரும், இயேசு, நபி, புத்தர் எல்லாருமே எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போயிட்டு அந்த மதம் வரும்போது அவங்க பிறக்கவே செய்வாங்க நரகத்துலதான். அப்ப பிறக்கும் பொழுது பிறக்கிறது ஒண்ணு இயேசு, ஆனா இயேசு சொல்ல அந்த ஞானத்தை இயேசு உடம்புல ஒரு ஆத்மா சொல்லும். அதுதான் கிறிஸ்து, பரிசுத்த ஆவின்றாங்க. அதே மாதிரி நபி உடம்புல ஜிப்ரேல்னு ஒரு ஆத்மா சொல்லும். சோ அப்ப அந்த ஆத்மா இந்த ஞானத்தை இப்ப கேட்டுட்டு மேல போயிட்டு திடீர்னு இங்க ஒரு உடம்புல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த உடம்புல இறந்து நான் இன்னொரு உடம்புக்குள்ள பூந்துட்டேன்னு தான் இருக்குமே தவிர, இது வேற காலம்னு கூட அதுக்கு தெரியாது. அந்த அழியிற நேரத்துல நாம சொல்றோம் இந்த ஞானத்தை, அப்பதான் அது உணருது. அந்த அழிவை பார்க்கும்போதுதான் வராங்க பிரம்மகுமாரி கிட்ட. அது வரைக்கும் வரல. அது வரைக்கும் சுகமா சர்ச்சு ஏசப்பா கொடுப்பாரு, பிள்ளையாரு கொடுப்பாரு, முருகர் கொடுப்பாரு. யார் இந்த பக்கம் திரும்புறா? உனக்கு பைபிள் பத்தி என்னடா தெரியும், குரான் பத்தி என்னடா தெரியும்? கடைசியில எல்லாம் அடி உத வாங்கும்போது ஐயோ சொன்னது ரைட்டாச்சேன்ட்டு வருவாங்க. அப்ப இந்த ஞானத்தை எடுத்துட்டு போறாங்க. போனதுக்கு அப்புறம் அது நரகம் ஸ்டார்டிங் டைம். அந்த டைம் துக்கம்லாம் இருக்காது, சுகமா தான் இருக்கும்.
பாவம் தான் செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து உலகம் அழிய போகுதுன்னு போது கலால் அடிப்பாங்க மனிதர். ஏய் எவன்டா லூஸ் சட்டம், நாய் வந்து நரி மாதிரி அழுவும் சில சமயம். அது வந்தாலே கலால் அடிப்பாங்க. அந்த மாதிரி சுகமா இருக்கிற நேரத்துல போய் உலகம் அழிய போகுதுன்னா மக்கள் கடுப்பாக மாட்டாங்க. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். மதஸ்தாபகர்கள் துக்கத்தை அனுபவிச்சது. அவங்க சொல்றது ரைட்டு, ஆனா சொல்ல வேண்டிய நேரம் அது கிடையாது. கடவுளும் அதனாலதான் இங்க வர்றது கிடையாது. கடைசி பிறவியில இருந்தது அந்த சப்கான்சியஸ்ல பதிவாயிருக்கு. பிறந்த உடனே அது ஞாபகம் வருது. டக்குன்னு வந்து சொல்றாங்க. சோ இதான் விஷயம். சோ இப்ப உண்மையிலே இங்க வந்துட்டோம். இப்ப யோசிச்சு பாருங்க, இயேசுவை கடவுள்னு நினைக்கிறீங்க. ஆனா இயேசு வந்து இந்த விஷயத்த சொன்னதுக்கே அவருக்கு அடி விழுந்தது. கவனிக்கல. ஏன்னா இப்ப உண்மையிலே அங்க துக்கம் கிடையாது. ஆனா இப்ப உண்மையிலே சுத்தி துக்கம் தான் இருக்குது. ஆனா இப்பவும் நீங்க கேட்கலன்னா உங்களை யார் காப்பாத்துறது? அதுதான் இயேசு சொல்றாரு. எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக அழுங்க. இல்லையா? இப்ப இயேசுக்காக உட்கார்ந்துட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை அது எப்படி அழுகை வரும்னே தெரியல. கர்த்தரே எனக்காக சுமந்தீரே அது முடிச்ச உடனே ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. என்னங்கடா இது? நடிக்கிற கிளாஸ், ட்ரைனிங் கிளாஸ் நடக்குது இல்ல? நிஜத்துல அந்த மாதிரி நடக்கவே கிடையாது. இப்ப நடக்கிற விஷயம் இல்லையா? ரத்தத்தை கொடுத்து உங்க பாவத்தை கழுவினேன்னா, பாவத்தை கழுவுறதுக்கான ஞானத்தை கொடுக்கும் இந்த சேவையில நம்மை அர்ப்பணிக்கிறது தான் இந்த ரத்தம். என் ரத்தத்தை சிந்தி உன்னை வளர்த்தனேன்னுவாங்க. அப்புறம் என்ன அப்பா அம்மா என்ன ரத்தத்தை வித்து வளர்த்தாங்க? கிடையாது. சோ அந்த மாதிரி அர்த்தத்துல அது சொல்லப்பட்டது. பட் அவங்களுக்கு பக்தி தான் பிடிச்சிருக்குது. நம்ம பாவத்தை யாரோ கழுவிட்டாருன்னா நம்ம நிம்மதியா பாவம் செஞ்சுட்டு இருக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. சரி, ஓகே. ஓகே சிஸ்டர், சூப்பர். இன்னும் அடுத்தடுத்த அதிகாரம் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். அடுத்த முரளியில பார்க்கலாம். சரி, அடுத்த பைபிள் இதுல பார்க்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.